ரன்னிங் ஆஃப் த புல்ஸ். ஆமாங்க, விசித்திரமான திருவிழாக்களுக்கு பேர் போன ஸ்பெயின் நாட்டில் பாம்ப்ளோனாங்கிற இடத்துல நடக்கிற ஒரு திருவிழா தாங்க இது. காலையில் சரியாக 8 மணிக்கு 6 ஆக்ரோஷமான காளைகளை ஒரு 850 மீட்டர் தூரம் இருக்கிற குறுகலான தெருவில் அவுத்து விடுறாங்க. அதுக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான மக்களையும் ஓட விடுறாங்க. இதில் என்ன விஷயம்னா, அந்த மக்கள் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸும் கழுத்தில் ஒரு சிவப்பு துண்டும் போட்டிருக்காங்க. இது அவங்களோட அடையாளம். காளைகள் சும்மா சீறிக்கிட்டு வரும். சின்னதாக ஒரு தடுமாற்றம் வந்தால் கூட காளைகளோட கொம்புக்கும் காலுக்குடையில் சிக்கி சின்ன பின்னமாக வேண்டியது தான். இந்த ஓட்டம் வெறும் 2 நிமிஷமாக இருந்தாலும் அந்த 2 நிமிஷத்தில் மரண பயம்னா என்னென்னு காட்டிடுங்க. சுமார் 15 பேருக்கு மேலே இது வரைக்கும் உயிரில் இருந்திருந்தாலும் வருடா வருடம் இதுக்கான பார்ட்டிசிபெண்ட்ஸ் குறையிறதே இல்லை. ஏன் இந்த சிவப்பு துணி? நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி மாடு சிவப்பு துணியை பார்த்து கோவப்படும் அப்படிலாம் இல்லைங்க. அந்த துணி அசைகிறத வச்சு தான் மாடு அதோட மூமெண்ட்டை கவனிக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மரணப்பாதை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இதுக்கு டெட் மேன்ஸ் கோர்னர்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த குறுகலான பாதையில் ஒரு வளைவு இருக்குது. அந்த இடத்துல தான் மாடாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி வழுக்கி விடுகிறாங்க. இந்த இடத்துல நடக்கிற ஆபத்துக்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சும்மா ஓட முடியாதுங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ரூலும் இருக்குது. அதுவும் இல்லாமல் போதையில் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. மாட்டோட வாழையோ இல்லை அதோட உடலையோ தொட்டால் பல்லாயிரக்கணக்கான யூரோ அபராதமும் போடுறாங்க.